ஹலோ மக்களே, இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, ராணா டகுபதி நடித்த காந்தா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோ அண்ட் டேரக்டர் கூட நடக்கிற ஒரு கிளாஸ் தாங்க. எப்படி நம்ம நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பார்த்துருப்போம். அறிமுகப்படுத்தினவங்க அது மூலியமா அதாவது வாய்ப்பு தான் கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க நிறைய நடிச்சிருப்பாங்க. இப்போ பெரிய ஆள் ஆகிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அந்த டேரக்டரை கூப்பிட்டு நம்ம பண்ண சொல்லும் போது அதாவது அவங்க பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் வரும்ல. ஸோ அந்த ஆட்டிடியூடால டேரக்டருக்கும் ஹீரோக்கும் நடக்கிற ஒரு கிளாஷ். திடீர் தளபதி மாதிரி தானே மாட்டி விடலான்னு பாக்குறியா? ஒரு பண்ணுக்கு அந்த கிளாஸ் தாங்க இந்த படத்தோட முக்கியமான ஒரு ஒன்லைனு. அது மட்டும் இல்லாம அவங்க டைரக்ட் பண்ற அந்த ஸ்டுடியோக்குள்ள ஒரு மர்டரும் நடக்கும். அந்த மர்டர் யார் பண்ணுது, இதுக்கு யாரு காரணம், அடுத்து என்ன நடக்க போகுது, இதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட். இப்படிதான் இந்த கதை ரன் ஆகுது. இந்த படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி, அதாவது 1950s and 60s நடக்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருப்போம். படத்துக்குள்ளே படம் எடுக்கிற மாதிரி படம் எடுத்தால் அந்த அளவுக்கு ஓடினதும் கிடையாது, அந்த அளவுக்கு நல்லாவும் இருந்ததில்லை. பட் ஆனால் இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அந்த சமயத்தில் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸு, ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். ஆனால் அப்போ ஒரு ஃபிலிம் வச்சு பண்ணுறது. ஸோ அது எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை நல்லாவே நமக்கு எலிவேட் பண்ணி காட்டியிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லாம் மூவி பார்க்குற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆர்ட் ஒர்க்குமே நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 2-3 லொக்கேஷன் தான். அந்த ஸ்டூடியோ, ஒரு வீடு, ஒரே ஒரு பீச் மட்டும் அப்போவே வந்துச்சு, அவ்வளோதான். அவ்வளோ நேரம்லாம் கிடையாது. சும்மா அப்பப்போ அந்த ஸ்டூடியோ தான் ஃபுல்லாகவே ஒரே ஒரு ரூமுக்குள்ளே, ஒரே ஒரு செட்டுக்குள்ளே, குடோனுக்குள்ளே தான் வச்சு. அதாவது இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அந்த ஸ்டுடியோ சொல்லி காட்டுவாங்க, மெட்ராஸ் ஸ்டைல் சொல்லிட்டு. ஏன்னா அந்த சமயம் 1950s and 60s அந்த சமயத்தில் நம்ம சென்னையில் தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, அந்த ஸ்டுடியோஸ்லாம் நிறைய சென்னையில் தான். அதுக்கப்புறம் தான் நிறைய ஊருக்கு போச்சு. எல்லாருமே ஓடி வர்றது மெட்ராஸுக்கு தான். அப்போலாம் சென்னை தான் சொல்லுவாங்க. சென்னையோட ஹப்புன்னு, சினிமாவோட ஹப்புனே சென்னை தான் அப்போலாம் இருந்துச்சு. ஸோ இது அந்த சமயத்தில் நடக்கிற மாதிரி காட்டுக்கிறதுனால அதெல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பெரிய இது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தாங்க. துல்கர்லாம் வேற லெவல் சூப்பராக நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டருக்கான ரோல் அப்படியே பக்காவாக பண்ணியிருப்பாரு. குறிப்பாக ஒரு அந்த இன்ட்ரோ சீனுக்கு அப்புறம் ஒரு சீன்லாம் வரும். இந்த அரகன் மாதிரி பண்ணுறது, ஆட்டிடியூடாக பண்ணுறது, அப்புறம் சென்டிமெண்ட்டாக பண்ணுற சீன்லாம் வேற லெவலில் ஒரு 4-5 இது டேரக்டர் சொல்லுவார். எப்படின்னா இந்த இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது ஒரு சீன் பை சீன், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது பண்ணுறதெல்லாம் எலிவேட் பண்ணுறதுலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுவுமே ஹீரோயின் அடி வாங்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக. அது துல்கர்னு எடுத்திங்கன்னா அப்படியே ஃபிட் ஆயிட்டாரு இந்த படத்துக்கு, அப்படிதான் சொல்லணும். துல்கரோட சூப்பரான ரோல், அப்படியே உள் வாங்கி நடிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தர் பயங்கரமா நடிச்சிருக்காரு, சமுத்திரக்கனி. ஏன்னா படம் ஃபுல்லா அவருக்கு ஈக்குவலான ரோல் கொடுத்துருக்காங்க சமுத்திரக்கனிக்கு. பயங்கரமா அந்த ரோலை பயங்கரமா ஹோல்ட் பண்ணி நடிச்சிருக்கு, சூப்பரா நடிச்சிருக்கு. என்னன்னா ஹீரோ வெறுப்பது அவர்கிட்ட நடிப்பு, அதாவது அவர் எதிர்பார்க்குற ஒரு நடிப்படத்துல நம்ம சத்யராஜ் வெறுப்பேத்து வரல, அதே மாதிரிதான் வெறுப்பு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போறாரு. ஒரு சீன்ல அவர் மனசுல ஹீரோ என்னெல்லாம் திட்டணும்னு நினைக்கிறாரோ அது சீனு சொல்லி ஒரு விதமா அவர் சொல்லி காட்டு வருவாருங்களா. அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் படத்துல. என்னன்னா ஒண்ணும் இல்லை, அந்த அவரை இவர் கொண்டு வந்தவர் இவரை மதிக்காம என்ன சொல்றதுன்னா ஒரு கைத்தட்டலுக்கும் டைரக்டர் தான் ஹீரோ உருவாக்கி இருப்பாரு. அவர் தான் அறிமுகப்படுத்தி கூட்டின்னு சொல்லி கொடுத்து அறிமுகப்படுத்தி எல்லாமே பண்றது. ஏதாவது நம்ம தமிழ் சினிமா நிறைய பார்த்துருப்பீங்கல்ல, வளர்த்து விட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவங்க யாருன்னு தெரியாதுன்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி ஹீரோ போயிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேல. அது டைரக்டர் பிடிக்கல, பெரிய ஆக்டரா அது டேரக்டருக்கு பிடிக்கல. எப்படின்னா பெரிய ஆக்டர் உடனே அதாவது அனுபவம் வாய்ந்த அந்த டேரக்டர் அறிமுகப்படுத்துறவங்க கதை சொல்லும் போது இதை மாத்துங்க அதை மாத்துங்க, எங்க ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களா. ஹீரோ அந்த படத்துல ஒரு பெரிய டைட்டில் வாங்கியிருக்காரு, தமிழ்நாட்டிலோடைய பெரிய ஆக்டர். ஆமா, கிங் ஆஃப் சினிமான்னு சொல்லி அதுல ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. படத்துல தொடர்ந்து ஒரு 10 படம் ஹிட் கொடுத்த ஒரு ஹீரோவா தான் காமிக்கிறாங்க இந்த படத்துல. ஆக்சுவலா அந்த டைட்டிலுக்கு உண்டான எல்லா இதுமே நீங்க அந்த படமா பார்த்தாலும் சரி, நேர்ல பார்த்தாலும் சரி, துல்கருக்கு கொடுக்கலாம். கிங் ஆஃப் அந்த ஆக்டிங்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா பின்னிருக்காரு. அவருக்கு ஈக்குவலா சமுத்திரக்கனி பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள் வராங்க, அவங்களும் அவ்வளோ பெரிய கதாபாத்திரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க.
அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் சமுத்திரகனி இவங்களுக்குள்ளேதான் 3 பேர் தான், இந்த 3 பேருக்குள்ள தான் நடக்குது. அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்டுடியோ வீடு இது மட்டும் தான் வந்து கதை நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் அந்த கார்ல போறது இதை விட்டுட்டோம், கார்ல போறதுதான் அதிகம், அதுவும் நடக்கும். ஆமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் இவங்க வந்து தமிழ்ல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் படம், அது டப்பிங் படமாக தமிழுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து தெலுங்கு ஹிந்தியில வந்து நடிச்சிருக்காங்க. அதுல ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல, பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒன்லி கிளாமருக்கு மட்டும் அந்த ஹீரோயின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி தெலுங்குல விஜய் தேவர்கொண்டா நடிச்ச அந்த கிங்டம் படத்துல கூட வந்திருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இந்த படத்துல அதாவது யாரும் பார்த்தது நான் பார்த்தேன், அதை பத்தில பேச முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம். அந்த படம் வேணாம் இப்போ, சரியா? நம்ம அங்க போறோம். ஆமா, இந்த ஹீரோயின் வந்து ஃபுல்லா கிளாமருக்கு தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இவங்களால இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் கொடுக்க முடியும்னு இந்த படத்துல வந்து நிரூபிச்சிருப்பாங்க. சைடுல வந்து கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருந்தாங்க, சீரியஸா அப்படிதான் இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் அந்த ஒரு படம் மகாநதி படம் அதில் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்து இவங்களோட அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க பார்க்கும்போது இருக்கும். மேஜரான பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர். இந்த படத்துல எங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு தோணுது. இன்னொன்னு விட்டாச்சு இல்ல, நம்ம ராணா டகுபதி வந்தாரு இந்த செகண்ட் ஹாஃப்ல, அவர் செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. ஒரு மர்டர் நடக்குன்னு சொல்லியிருந்தால அதுல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வராருங்க. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணி கொண்டு போறது அவர் தான். அவரு கொடுத்த ரோல் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல போனா ஹீரோ துல்கர், சமுத்திரகனி, ஹீரோயின் இவங்கள கம்பேர் பண்ணும்போது அவர் கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனா அவர் கொடுத்த ரோல் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. இன்னமும் இப்ப நல்லா பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த ரோலுக்கு. ஆமா, கொஞ்சம் அந்த டைம்ல தான் கொஞ்சம் இதாயிடுச்சு, படம் ஸ்லோவாயிடுச்சு அந்த இன்வெஸ்டிகேஷன் டைம் தான். இந்த படத்தோட நெகட்டிவ்னு எடுத்தீங்கன்னா எங்களை கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது பாத்தீங்கன்னா டியூரேஷன் தான். 2.25 மணி நேரம். ஆனா ஒரு விஷயம், டியூரேஷன் அதிகம் தான், ஆனா எப்படா முடிஞ்சு தொலைன்ற மாதிரிலாம் யோசிக்க தோணல. அதே மாதிரி நல்லா ஆக்டிங்க்கு விருப்பப்படுறவங்க இந்த படத்துக்கு ஓகே. ஆனா நார்மலா நாங்க ஜாலியா போய் படம் பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி 2.25 மணி நேரம்ன்றது கொஞ்சம் பெருசா இருக்கும். நமக்கே சம்டைம்ஸ் வந்து அப்படி தோணுச்சு, ஏன் இவ்வளவு நேரம் இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா 2.25 மணி நேரம் எங்களுக்கு வந்து அது பெருசா தெரியல. அவ்வளவு இல்ல, ஆனா அவ்வளவு வரப்பாட்டு மாண்டேஜ்ல போது நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஓகேங்களா, இப்பனா இப்போ நம்ம தமிழ் சினிமா இருக்கு, எந்த சினிமா இருந்தாலும் சரி, ஹீரோ கையில தான் இப்ப எல்லாமே இருக்கு. 10 படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் கொடுத்தவரு, அவர் டிராப் ஆன படத்தை மறுபடியும் கொண்டு வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் சொல்றதா எல்லாருமே கேட்பாங்க. இன்னொன்னு, அந்த படத்துல வந்து புதுசா ஒரு ஹீரோயினை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த ஹீரோயின் ஹீரோ சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டைரக்டர் தான் வளர்த்திருப்பாரு, அந்த ஹீரோ டைரக்டர் வளர்த்திருப்பாரு. ஆனா அந்த இடத்துல டாப் பார்த்தா ஹீரோ தான். சோ ஒரு அறிமுக நடிகை வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு மாத்திடுவாங்க. ஹீரோ கையில தான் எல்லாமே இருக்கும். ஆமா, ஆனா இதுல வந்து அந்த மாதிரி எதுவும் பெருசா யோசிக்கிற மாதிரி இல்ல, பட் அது ஒரு டிராபேக்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லாக ஒரு மர்டர் ஒன்று நடந்தது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் இவர் வராரு, ராணா டகுபதி வராரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய படத்துல பார்த்தது தாங்க. எப்படி 4-5 பக்கம் டைவர்ட் பண்ணுவாங்களா, இவங்க பண்ணிருப்பாங்களா அவங்க பண்ணிருப்பாங்களா, இவங்க காரணமா அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு பக்கமா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. கடைசியில நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அந்த 2 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அது தேவையே இல்லை. ஏன்னா அதாவது மெயின் கான்செப்ட்ல இவங்க மேலே டவுட்டுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்கள யாராவது ஒருத்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒன்றும் அவ்வளோ பெருசா உங்களுக்கு விறுவிறுப்பா கொண்டு போற அளவுக்கு இவங்களா இருப்பாங்களோ அவங்களா இருப்பாங்களோன்ற அந்த எண்ணத்தை யாருக்கும் வர வைக்கல. எங்களுக்கு ஜஸ்ட் கூட்டு போய் உட்காராங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, அவ்வளோதான். தவிர அந்த படத்துல ஒன்றும் அவ்வளோ பெருசா இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. இன்னுமே நல்லா ட்விஸ்டா பண்ணிருக்கலாம். ஏதாவது ராணா டகுபதி தான் கண்டுபிடிப்பார்னு நினைச்சேன். கடைசியா பார்த்தா யார் பண்ணாங்களோ அவங்களே கன்ஃபெஷன் மாதிரி கொடுக்குறாங்க. எதனால என்ன ஒண்ணு, நம்ம எதனால அவங்க அதை பண்ணாங்க அப்படின்னு வேணா நம்ம இந்த காரணத்துக்காக வேணா வெயிட் பண்ணலாமே தவிர மற்றபடி இன்வெஸ்டிகேஷனை வச்சு ஒண்ணுமே பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 20 மினிட்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. ஒரு சில சீன் இன்வெஸ்டிகேஷன் சீன்ல ஒரு சில சீன் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ராணா டகுபதி ஆக்டிங் வச்சு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படத்துக்கு முன்னாடி கிளைமேக்ஸ்ல நம்ம துல்கர் ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. உண்மையிலுமே அவ்வளோ சூப்பரா வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. ஆமா, அது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை அந்த சீன்ல மியூசிக்கே வர வெறும் ஆக்டிங் வாய்ஸ் மட்டும் வச்சு ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமா, உண்மையிலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம். உண்மையை சொல்ல போனா நெகட்டிவ் இருக்குதா அந்த படத்துக்கு, ஆனா அது வந்து பாசிட்டிவா தூக்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஒரு சில நெகட்டிவ்ஸ் வந்து இந்த படத்துக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் டியூரேஷன், ஒரு சில சீன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து நம்ம நெகட்டிவ்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஓவர் ஷேடோ பண்ணல நெகட்டிவ் படத்தை.
பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாமே படம் சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் ஒரு சில விஷயம் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிலாம் தோணுது. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் அது பெருசாக வந்து படத்துக்கு அஃபெக்ட் பண்ணல. என்ன ஒன்று லென்த்தை குறைச்சிருந்தாங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக சூப்பராக இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச லென்த்தை குறைச்சிருந்தாங்கன்னா அதே மாதிரி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற படமான்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் இதுதான். ஆமாம், நீங்கள் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்கள் விரும்புவீங்க இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் சினிமாவை கொஞ்சம் ரொம்ப லவ் பண்றவங்களுக்குலாம் ஜாலியாக போய் மசாலா படம் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். துல்கர் ஃபேன்ஸாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்பா. துல்கர் எப்படிதான் அந்த மனுஷன் துல்கர் வந்து அவ்வளோ ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறது. இதுக்கு முன்னாடி லக்கி பாஸ்கர், இப்போ இந்த படம் நீங்க லென்த் வைஸ்லாம் இல்லைங்க, படத்துல பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது சூப்பர் படம்டா அப்படின்னு சொல்ல முடியல, சுமாரான படம்னு சொல்ல முடியல, அது எதுவுமே சொல்ல முடியல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அதுக்காக ரொம்ப சூப்பர், நல்லா இருக்கு. ஆமா, டைம் இருந்ததுன்னா இப்போ கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் இந்த படத்தை வந்து பாருங்க. பார்க்கலாம், சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நல்லதா இருக்கு, நல்ல படம், நல்ல படம். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி இந்த 2 செகண்ட் ஹாஃப்ல கொண்டு போனது ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம் வச்சுட்டாங்க. பட் அந்த அளவுக்கு குறை சொல்ற மாதிரி எங்களுக்கு தெரியல, நல்லா தான் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. பட் ஆனால் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கொடுக்குறோம். அவ்வளோதான். இதோட நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.